நாமடைந்தால் நல்லரண் நமக்கென்று நல்லமரர் தீமை செய்யும் வல்ல சுரரை அஞ்சி சென்றடைந்தால் நாமடைந்தால் நல்லரண் நமக்கென்று நல்லமரர் தீமை செய்யும் வல்ல சுரரை அஞ்சி சென்றடைந்தால் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் திருமோகூர் திருமோகூர் நாமமே திருமோகூர் 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 நாமமே நவின்றென்னுமின் ஏத்துமின் நபர்காள் திருமோகூர் நாமமே நவின்றென்னுமின் ஏத்துமின் நமர்காள் நமர்காள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பல திருத்தலங்களுடைய வைபவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த விதத்துல 108 திவ்ய தேசங்களை நாம் தரிசித்தபடி வந்துட்டு இருக்கோம். இந்த 108 திவ்ய தேசங்கள்ல கிட்டத்தட்ட 91 திவ்ய தேசங்களை நாம் தரிசித்து முடித்து இருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது 92வது திவ்ய தேசம். இந்த 92வது திவ்ய தேசமானது பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் வரக்கூடியது. சோழ நாட்டு திருப்பதிகள் எல்லாம் பார்த்தோம், நடுநாட்டு திருப்பதிகள், மலை நாடு, இப்படி எல்லா இடத்துலையும் திவ்ய தேசங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டே நாம் பாண்டிய நாட்டுக்குள்ள அநேகமான திருத்தலங்களை பார்த்துட்டே வரோம். 18 திருத்தலங்கள் பாண்டிய தேசத்துல அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த 18ல 15வது திருத்தலம் தான் இன்று நாம் சேவிக்க இருப்பது. 108 பட்டியல்ல 92வதாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். இந்த ஊருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா திருமோகூர் அப்படின்ட்டு பேர். மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தலம் தான் இந்த திருமோகூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திருமோகூர்ல இறைவன் எந்த திருநாமத்தோடு இருக்கின்றான், தாயாருக்கு பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வழக்கம் போல நம்ம பார்த்து விடலாம். பெருமாள் மூலவருக்கு காளமேக பெருமாள் அப்படின்ட்டு பெயர். கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்தில் நமக்கு ஆச்சரியமான சேவை. வலது கையானது வரதஹஸ்தமாகவும் இடது கையில் கதை அதோடு இருக்கக்கூடிய பெருமாள், வழித்துணை பெருமாள் என்றும் இவரை சொல்வது உண்டு. அப்படிப்பட்ட இந்த பெருமாள் உற்சவருக்கு திருமோகூர் ஆப்தன் அப்படின்ட்டு பெயர். பஞ்ச ஆயுதங்களோடு இருக்கக்கூடிய உற்சவ பெருமாள் இங்கு. அது மட்டுமல்ல, தாயாருக்கு மோகூர் வள்ளி அப்படின்ட்டு பெயர். மோகனவல்லி, மேகவல்லி அப்படின்னு எல்லாமும் உண்டு. தனி கோவில் நாச்சியார். தீர்த்தம் க்ஷீராப்தி புஷ்கரணி அப்படின்ட்டு பெயர். விமானமானது கேதகி விமானம்னு பெயர். காட்சி யாருக்கெல்லாம்னு பார்த்தா பிரம்மதேவர், இந்திரன் போன்றவர்களுக்கும் அஜருத்ரர்களுக்கும் காட்சி கொடுத்த பெருமாளாக இன்று நமக்கு சேவை சாதிக்கின்றார். இப்படிப்பட்ட பெருமாள் இருக்கும் இந்த திருத்தலம் எதனால திவ்ய தேசம்? ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆழ்வார்கள் பாடிய திருத்தலங்களைத்தான் திவ்ய தேசம்னு சொல்றோம். அப்போ எந்த ஆழ்வார் இங்க பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தா திருமங்கை ஆழ்வாரும் நம்ம ஆழ்வாரும் இங்கு பாடி உள்ளார்கள். திருமங்கை ஆழ்வார்
அவருடைய சிறிய திருமடல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பாடியிருக்கார். அதே போல நம்ம தொடங்கிய அந்த பாசுரமானது நம்மாழ்வார் ரொம்ப அழகாக இந்த பெருமாள் மீது மங்களாசாசனம் செய்த பாசுரமானது. மொத்தம் 12 பாசுரங்கள் இந்த பெருமாளுக்கு உண்டு. அப்படி இந்த மோகூர் பெருமாள் எதனால இப்படி ஒரு நாமம் வந்தது, சரித்திரம் என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். மோகூர் அப்படிங்கிறதே பழைய காலத்துல மோகன க்ஷேத்திரம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டதாம். மோகினி க்ஷேத்திரம், மோகன க்ஷேத்திரம் இப்படியெல்லாம் அழைக்கப்பட்ட ஒரு ஊராக இருந்தது. மோகன ஊர் அப்படிங்கிறது மருவி இன்று மோகூர் அப்படிங்கிற பேரோடு இருந்துருக்கு. இந்த திருமோகூர்ல காளமேகம் அப்படிங்கிற ஒரு நாமத்தோடு பெருமாள் இருக்கின்றார். மேகம் அப்படின்னு நம்ம சொல்கின்றோமே, அதனால தான் தாயாருக்கு மேகவல்லி அப்படின்னு மற்றொரு திருநாமம் இருக்கிறதையும் பார்த்தோம். ஆனா இதே பெருமாள் வழித்துணை பெருமாளாகவும் இருக்கின்றார். என்ன வழித்துணை என்று பார்த்தால், வாழ்வில் நமக்கு மோட்சத்திற்கான வழியை உரைக்கும் பெருமாளாக இருக்கின்றார். நமக்கு எவ்வளவு தான் இருந்தாலும் பிறவி பெருங்கடல் என்று வள்ளுவர் சொன்னது போல, இந்த பிறவியில் இருந்து மீண்டும் மீண்டும் பிறப்பதில் இருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு விமோசனம் கிடைக்கணும். அப்படிப்பட்ட அந்த பெரும் பேருக்கு வழியாக இருக்கக்கூடிய பெருமாள், போற காலத்துல நமக்கு துணையாக இருக்கக்கூடிய பெருமாள், வழித்துணை பெருமாள், காளமேக பெருமாள் என்று இந்த திருமோகூர்ல அழைக்கப்படுகின்றார். மத்ஸ்ய புராணமானது இந்த ஒரு சரித்திரத்தை சொல்லும் பொழுது எந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்ததை தான் நமக்கு நினைவூற்றுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்குமே தெரியும், இந்திரனுக்கு ஒரு சமயம் சாபம் ஏற்படுகின்றது. யார் சாபம் கொடுக்கிறா அப்படின்னு பார்த்தா, துர்வாச மகரிஷி தான் இந்திரனுக்கு சாபம் தருகின்றார். எதனால் சாபம் தரார் அப்படின்னு பார்த்தா, அம்பிகையினுடைய ஒரு உயர்ந்த மாலையானதை துர்வாசருக்கு அவள் அளிக்கின்றார். அந்த மாலையானதை தன்னுடைய சிரத்தில் மீது பக்தியோடு வைத்து எடுத்து வந்த துர்வாச முனிவர் வரும் வழியில் இந்திரன் எதிர்நோக்கி வருவதை கண்டார். அந்த நிமிடம் அவர் மனதில் ஒன்று தோன்றியதாம், நாமோ ரிஷி, ஆனால் இந்திரனுக்கு இந்த பிரசாத மாலையை நாம் அளித்தோமே ஆனால் அது அவருக்கு பலவிதமான க்ஷேமங்களை தருமே. இந்திராதி தேவர்களுக்கு க்ஷேமங்கள் செல்லும் பொழுது இந்த உலகத்திற்கே அது பலவிதமான நன்மைகளை தரும் அல்லவா என்று நினைத்து அந்த உயர்ந்த பிரசாதமானதை இந்திரனுக்கு அவர் அளிக்கின்றார். இந்திரன் அந்த மாலையானதை ரொம்ப அலட்சியமா வாங்கினாரா. யானையின் மீது அமர்ந்திருந்தார் இந்திரன். அப்ப இவர் மாலையை கொடுக்கும் பொழுது இறங்கி கூட வாங்காம அந்த யானை மேலே அமர்ந்தபடி ரொம்ப அலட்சியமா அந்த மாலையை வாங்கினாராம். அதுவே துர்வாசருக்கு சற்று சரியாக படவில்லை. சரி, அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, வாங்கிய மாலையை கண்ணில் ஒற்றிக்கொள்வதோ சிரத்தின் மீது வைத்துக் கொள்வதோ இப்படி எதுவும் செய்யாது அந்த மாலையை ஏளனமா ஒரு பார்வை பார்க்கிற மாதிரி பார்த்து யானையினுடைய தலையில வைத்தாராம். இப்போ இந்த யானையினுடைய தலையில வைத்த உடனே என்னாச்சு, சுகந்தமான மாலை, அவ்வளவு புஷ்பங்கள் இருக்கு, அம்பிகை மீது வேற இருந்த மாலை அப்படின்னு சொன்னா, அந்த மாலையை சுற்றி அத்தனை ரீங்காரம் செய்யக்கூடிய பிரமரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. எல்லாமா சேர்ந்து அந்த பூக்களை சுற்றி சுற்றி வருகின்றது. இப்ப என்னாச்சு, இது யானைக்கு ரொம்ப தலை வேதனையாக இருக்கு. தலையில மாலை இருக்கு, மாலையை சுற்றி இந்த பிரமரங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி வருது, சத்தம் போடுறது, முன்னும் பின்னுமா போறதுனால யானைக்கு ரொம்ப ஒரு நிம்மதி இல்லாத கிளேஷம் ஏற்படுகின்றது. தன்னுடைய தலையை யாரோ ஏதோ செய்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. அப்ப அந்த யானை பார்த்தது, எதனால இத்தனை ஒரு பிரமரங்கள் இங்க சுத்துறது அப்படின்னு பார்த்தா, அந்த பூ இருக்கிறதுனால தானே அப்படின்ட்டு அந்த பூவை எடுத்ததாம். தும்பிக்கையால பூவை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு அந்த பூ மாலையை நசுக்கி விடுகின்றது அந்த யானையானது. இதை பார்த்தார் துர்வாசர். இதெல்லாம் க்ஷண மாத்திரத்துல நடக்கிறது. ஏதோ நம்ம இவ்வளவு நேரம் சொல்றதுனால அத்தனை காலம் எடுத்துட்டு இருக்கா போல இருக்குங்கிறது கூட கிடையாது. க்ஷண மாத்திரத்துல இதெல்லாம் நடக்கிறது. அப்போ துர்வாசருக்கு ரொம்ப கோபம் வந்தது. இந்திரனை பார்த்து சொல்கின்றார், உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரசாதத்தை கொடுத்தால் அதை ஸ்வீகரிக்கும் வண்ணம் ஸ்வீகரிக்காது அவமானம் வேற படுத்தி விட்டாய். அதனால் உனக்கு உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சக்தி சோபை அனைத்தையும் இழந்து என்ன கெட்டது உண்டோ அத்தனையும் இனி உனக்கு அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்து விட்டு துர்வாசர் சென்று விடுகின்றார்.
இந்திரன் தான் செய்த தவறை உணர்ந்தாராம். இருள் சூழ்ந்தது, சோபையை இழந்தார், சக்தியை இழந்தார், தேவர்கள் எல்லாருக்கும் கஷ்டம் ஏற்படுகின்றது. இந்த மாதிரி சமயத்துல அத்தனை பேரும் சென்று பிரம்மதேவரிடத்துல கேட்கின்றாராம், என்ன செய்வது அப்படிங்கிறப்போ பிரம்மதேவர் இவை அனைத்திற்குமே நமக்கு யுக்தி தர வல்லானாக இருக்கக்கூடியவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான். அதனால அவரிடத்துல போய் என்ன வழி என்று கேட்போம். தவறை உணர்ந்து தேவர்கள் மகாவிஷ்ணுவை சரணடைந்தார்கள். அப்ப மகாவிஷ்ணுவானவர் இந்த சாபத்தில் இருந்து உங்க எல்லாருக்கும் விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாருமே அமிர்தமானதை பருக வேண்டும். அமிர்தமா அது எங்க கிடைக்கும் அப்படின்னார். பார்க்கடலை கடைந்தால் அதில் இருந்து நமக்கு அமிர்தமானது தோன்றும் என்று சொன்னாராம். பார்க்கடலை கடையறதாவது எதை வைத்து கடைவது? ஏதோ சின்னதா ஒரு பாத்திரத்தை சொல்ற மாதிரி இருக்கே. பாத்திரத்துல கொஞ்சமா ஏதோ தயிர மோரை போட்டு கடையறதுன்னா அது வேற மாதிரி. பார்க்கடல் எவ்வளவு பெருசா, அதை எப்படி கடையறதுன்னார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மத்தாக மந்திரமலை என்று சொல்லக்கூடியது இருக்கும். சரி, மந்திரமலையை கையால கடைய முடியாதே, என்ன பண்றது? கயராவது வேணுமே. மத்து சரிதான், ஆனா மத்து கடையத்திற்கான அந்த கயிறானது வேண்டுமேனர். அப்போ வாசுகின்னு சொல்லக்கூடிய சர்ப்பம் கயிறாக மாறும், கவலைப்பட வேண்டாம், அந்த வாசுகிய கயிறாக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வாஸ்துவம் பார்க்கடல், அதற்கு மேல மந்திரமலை, வாசுகிங்கிற சர்ப்பம் வரைக்கும் சரி. யார் கடையறதுன்னு கேட்டாராம். நீங்க தான் கடையணும் அப்படின்னு பெருமாள் சொன்னப்ப, கடையறதாவது இங்க இருக்கிறத இங்கேந்து எடுத்து வைக்க கூட எங்களிடத்தில் சக்தி இல்லை, அங்கேந்து நடந்து வருவதற்கு சக்தி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய பார்க்கடல்ல அவ்வளவு ஹெவியா இருக்கக்கூடிய மந்திரமலை இந்த கயிறு சர்ப்பமானதை பிடித்து இழுக்க எங்களுக்கு சக்தி ஏது என்று கேட்டாராம். மகாவிஷ்ணு சொல்றார், எனக்கு அது தெரியாதா? அதற்கு தான் உங்களுக்கு ஒரு வழி சொல்ல போறேன். நீங்கள் சென்ற அசுரர்களை உங்களுக்கு உதவியாக கூப்பிடுங்கள். அவர்கள் உங்களுக்கும் மேல பலசாலிகளாக இப்போ இருக்கிறதுனால அவர்கள் பலத்தை வைத்து நாம் ஏதாவது செய்து கொள்ளலாம் என்றார். அப்போ அசுரர்கள் நாங்க கூப்பிட்டா எப்படி வருவா? எங்களுக்கு ஒரு நல்லதுன்னு சொன்னா அசுரர்கள் அங்க வருவார்களா என்ன? நடக்கிற கதையா சுவாமின்னு கேட்டாராம். இல்ல இல்ல, அசுரர்களிடத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லி கூப்பிடுங்கள். அமிர்தமானத யாரும் இதை பருகுகின்றார்களோ அவர்களுக்கு அழிவே கிடையாது. அப்படிப்பட்டதை கடைய போறோம், பங்காளிகள் தான் நீங்களும், அதனால வந்து கடைந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அமிர்தத்துல பங்கு தரோம் என்று சொல்லுங்கள். எப்ப பங்குன்னு சொல்லியாச்சோ தன்னால அசுரர்கள் வருவார்கள் என்று மகாவிஷ்ணு சொன்னாராம். அப்போ அசுரர்கள்ட்ட போய் கேட்டப்போ அசுரர்களுக்கு தீய எண்ணம் எப்படி இருந்தது? இந்த அமிர்தமானது வெளியில வந்ததுன்னா தேவர்களுக்கு அதை கொடுக்க கூடாது, நாமே அதை சாப்பிட்டு விட வேண்டும். ஆனா தேவர்களை அழித்து விட்டு நாம் இப்ப செல்றது அப்படிங்கிறது முடியாது. ஏன்னா இந்த அமிர்தமானதை கடையணும்னா அதற்கு மகாவிஷ்ணு நமக்கு உதவி புரிந்தால் தானே முடியும். அப்ப அவர்களுக்குத்தான் அதனுடைய சூக்ஷ்மம் எல்லாம் முழுக்க தெரியும், நமக்கு தெரியாது. அதனால அவர்களுக்கு உதவி செய்யற மாதிரி போய் செய்து நயவஞ்சகமாக அந்த அமிர்தம் எல்லாவற்றையும் நாம் அள்ளி எடுத்து வந்து விடலாம்னு இந்த பக்கம் அசுரர்கள் எல்லாம் சதி தீட்டினார்களாம். அந்த மாதிரி சமயத்துல கூர்ம அவதாரமாக மகாவிஷ்ணு அடியில போய் இருந்தாராம். பலவிதமான ரூபங்களை மகாவிஷ்ணு இந்த பார்க்கடலை கடையும் பொழுது எடுத்துக்கொள்கின்றார். எதற்கு கூர்ம அவதாரம் அப்படின்னா, அந்த கூர்ம அவதாரத்துக்கு மேலதான் மந்திரமலை, இல்லைன்னா மலை போய் உட்கார்ந்து விடும் இல்லையா, அந்த கிராவிட்டின்னு சொல்லக்கூடியது. அப்படி அந்த மலை போய் உட்கார்ந்ததுன்னு சொன்னா திருப்ப முடியாது. அப்ப அது உட்காராம இருக்கிறதுக்கு லாவகமாக இருக்கணும்னா ஆமையினுடைய ஓடானது அது நல்ல ஸ்ட்ரென்த்தோட இருக்கக்கூடியது, சக்தி பொருந்தியது. பெருமாளே கூர்மமா போனா கேட்கவே வேண்டாம். அந்த கூர்மத்தின் மீது இந்த மந்திரமலை, மந்திரமலையை சுற்றி வாசுகிங்கிற சர்ப்பம், ஒரு பக்கம் தேவர்கள் மறுபக்கம் அசுரர்கள் என்று பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சா. கடைய ஆரம்பிச்ச உடனேவே அதில் இருந்து ஆலகால விஷமானது ஏற்படுகின்றது. இரண்டு விதமான விஷங்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு விதமான விஷம் எது? அந்த பார்க்கடல் உள்ளிருந்து வரக்கூடியது ஒரு விதமான விஷம், மற்றொன்று வாசுகிங்கிற சர்ப்பமானது கக்கக்கூடிய விஷம். இந்த இரண்டு விஷங்களையும் மகாதேவனான பரமேஸ்வரன் எடுத்து வாருங்கள் என்று சொல்ல சுந்தரர் அதை திரட்டி எடுத்து சென்று அவரிடத்தில் கொடுக்க, அந்த விஷத்தை அவர் பருக போக தொண்டையில் பரதேவதையான அம்பிகை அப்படி கை வைக்க அந்த அமிர்தம் அங்கேயே நின்று விட்டது. அதாவது மிருத்தமாக விஷமாக இருந்தது, அவர் தொண்டையில போய் அமிர்தமாக மாறி நின்று விட்டது.
அப்படி ஒரு பக்கம் நடக்க இந்த பக்கம் மீண்டும் கடைசியில அமிர்தம் வருது. நிறைய வஸ்துக்கள் வருது. ஐராவதம் இதுல இருந்து தான் வருது. இந்திரனுடைய குதிரையானது இதுல இருந்து தான் வரக்கூடியது. அதே மாதிரி அப்சரசுகள் எல்லாம் வருகின்றார்கள். காமதேனு வருகின்றது. அகலிகை என்று சொல்லக்கூடியவள் எல்லாரும் இதில் இருந்துதான் தோன்றுகின்றார்கள். சந்திரன் கூட இங்கேருந்து தான் தோன்றுகின்றார். ஒவ்வொருத்தர் ஒன்றொன்று எடுத்துக்கொள்கின்றார்கள் இல்லையா? பரமேஸ்வரன் விஷத்தையும் சந்திரனையும் தன்னோடு எடுத்துக்கொண்டார். இந்திரன் ஐராவதத்தையும் குதிரையையும் தனக்கென்று எடுத்துக்கொண்டார். அகல்யா கௌதமரை கல்யாணம் பண்ணிண்டா. காமதேனுவானதை வசிஷ்டர் அவர் எடுத்துக்கொண்டார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்றொன்று எடுத்துக்கொள்ள கௌஸ்துபத்தையும் மகாலட்சுமி ஆனவளும் பெருமாள் எடுத்துக்கொண்டார். கடைசியில தன்வந்திரியாக அமிர்த கலசத்தோடு வருகின்றார். இந்த அமிர்த கலசம் வெளியில வந்ததோ இல்லையோ அசுரர்கள் பார்த்தார்கள். விடக்கூடாது என்று கபலீகரம் செய்வதற்கு முயற்சி பண்ணி அதை எடுத்துட்டு போறான். அப்ப எப்படி அவர்களிடத்திலிருந்து வாங்கிறது இத அப்படிங்கும் பொழுது மகாவிஷ்ணு அந்த சமயத்தில் ஒரு பெண் ரூபத்தை எடுக்கின்றாராம். ஆச்சரியமான பேரழகோடு மோகினியாக அவர் ரூபத்தை எடுத்தாராம். மோகினியாக ரூபத்தை எடுத்து அவர் அமிர்தத்தை இந்த அசுரர்களிடத்திலிருந்து வாங்கினாராம். ஏன்னா பேரழகையா போய் அசுரர்களிடத்துல நின்ன உடனே அவர்களுக்கெல்லாம் சிந்தை மயங்கி போய் கலங்கியே விட்டது. அதனால் இந்த பெண் எதை சொன்னாலும் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மாயை ஏற்படுகின்றது. இந்த அசுரர்கள்ட்ட போய் அந்த மோகினி சொல்றாளாம், நீங்களா பங்கெடுத்து கொண்டால் சரி வருமா? என் கையால உங்க எல்லாருக்கும் நான் பங்கு தரேன் அப்படின்னு சொல்ல மோகினியினுடைய அழகில் மயங்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஒன்றும் தெரியல. இந்த மந்திர கட்டு போடுறது அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட மோகினியினுடைய அந்த அழகான மந்திர கட்டானது இவர்களுக்கு நடப்பது என்ன என்பதை கூட ரொம்ப நேரத்துக்கு உணரவே முடியவில்லை. அப்போ இவ என்ன பண்ணா, தேவர்களை முதல்ல வரிசையில் அமரச் செய்து அவர்களுக்கு இந்த அமிர்தமானது அப்படி கரண்டியால கொடுத்துட்டே வராளாம். அதுக்குள்ள இந்த அசுரர்கள்ல 2 பேரு அவர்கள் இருவரும் தேவர்களோடு வந்து அமர்ந்து விட்டார்களாம். அதே சூரியனும் சந்திரர்களும் காட்டி கொடுத்தார்கள். அந்த 2 பேர் தான் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால தான் இன்னைக்கும் கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று பருவ காலத்துல ராகுவும் கேதுவையும் சந்திர சூரியர்கள் காண்பித்து கொடுத்ததனால அவர்களை இவர்கள் சென்று பிடிப்பது அப்படிங்கிற ஒன்று ஏற்படுகின்றது. அந்த மாதிரி கடைசியில அசுரர்களுக்கு அந்த அமிர்தமானது போக முடியாத மோகினி தான் தடுக்கின்றாள். அப்படி மோகினியாக பெருமாள் எழுந்தருளி எந்த இடத்துல அமிர்தத்தை கொடுத்தாரோ அந்த இடம்தான் இந்த மோகூர் என்று சொல்லக்கூடியது. திருமோகூர்ங்கிற க்ஷேத்திரத்துல தான் மோகினியாக பெருமாள் அத்தனை பேருக்கும் அமிர்தத்தை தருகின்றார். அதனால தான் வழித்துணை பெருமாள் என்று சொன்னேன். அமிர்தம்னா என்ன? மிருதம், அழிவில்லாதது. நமக்கு இந்த பிறவிங்கிற ஒன்று இருந்தால் தானே அழிவு என்பதே ஏற்பட போகின்றது. அப்போ இந்த பிறவி என்பது இல்லை என்றால் இந்த அழிவு விபத்து இதற்கெல்லாம் நமக்கு அவசியமே இருக்காதே. அப்படி வழித்துணையாக நமக்கு இருந்து அமிர்தமான மோட்சத்தை நமக்கு தரக்கூடியவர் தான் இங்க இருக்கக்கூடிய காளமேக பெருமாள் அப்படின்னே சொல்லலாம். இதே இடத்துல சக்கரத்தாழ்வாருக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. சக்கரத்தாழ்வாருக்கு இந்த கோவிலில் நடக்கக்கூடிய பூஜைகள் ரொம்ப சிலாகிச்சு இன்னைக்கும் சொல்லப்படுகின்றது. யார் யாருக்கு என்னென்ன மனோபீஷ்டங்கள் இருக்கோ அத்தனையும் இங்க இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை போய் பிரார்த்தனை பண்ணிண்டா அவளுக்கு சகல விதமான க்ஷேமங்களையும் இந்த பெருமாள் அள்ளி அள்ளி தருகின்றார். அப்படிப்பட்ட பெருமாளாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, சிவபெருமான் இவர் இந்த மோகினி அவதாரத்தை எடுத்துக்கிறார் இல்லையா? மோகினியாக பேரழகியாக வரும் பொழுது அந்த மாயை சிவபெருமானையும் விட்டு வைக்கலையாம். சிவபெருமான் இந்த பெண்ணை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கின்றாயே என்று சொல்லி ஆலிங்கனம் செய்ய போகும் பொழுது அந்த சமயத்தில் விஷ்ணு மாயா அந்த பெண்ணானவள் அதே போல இன்னொரு பெண்ணை சிருஷ்டி செய்து விட்டு ஓடிவிட்டாளாம். அப்பொழுது சிவபெருமான் உணர்ந்தாராம், ஓஹோ இது மகாவிஷ்ணுவின் சங்கல்பம், மகாவிஷ்ணுவின் மாயை. அந்த விஷ்ணு மாயையில் இருந்து தப்பிப்பவர் யாராக இருக்க முடியும் என்று நொந்த மனதோடு மாயையில் இருந்தும் சிவபெருமான் விடுபட்ட ஒரு திருத்தலமாக இந்த திருமோகூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கிற பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல புலஸ்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷி,
அந்த புலஸ்திய மகரிஷி இந்த இடத்துல வந்து தவம் செய்கின்றாராம். எதனால் தவம் செய்கின்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிருசிம்ஹ அவதாரத்தை பத்தி அவர் கேள்விப்படுறார். நிருசிம்ஹ அவதாரத்துல பிரகலாத வரதனாக சுவாமி எப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணினார், இப்படி பல சரித்திரங்களை அவர் கேள்விப்படுறாராம். க்ஷீராப்திநாதனாக இருந்து தேவர்களை எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறார். ஆஹா, மோகினியாக அவர் வந்தாரே, அந்த ரூபம் பார்க்க எப்படி இருக்கும் என்று அந்த ரூபத்தை தரிசிக்க இந்த புலஸ்தியர் தவம் செய்தாராம். அப்படி தவம் செய்த புலஸ்தியருக்கு மோகினியாக ரூபத்தை காண்பித்து அவருக்கும் பேரருளை புரிந்தார் இந்த திருத்தலத்துல. இப்படி பலவிதமான ஒரு மகாத்மியங்களை கொண்டது திருமோகூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இங்கு இருக்கக்கூடிய காளமேகநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை, காளமேக பெருமாளை பணிந்து அவருடைய பேரருளை நாம் பெறுவோமாக. மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.